எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார் நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் துளியில் என்னை கூட சிந்து வாழ வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாடும் நண்பாடாகி பேருரை நிகழ்த்த என் நாவல் நதப்பயின்ற என் தமிழே உன்னை வணங்கி இந்த அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தலைப்பு தமிழ்மொழி. தாய்மண் எனக்கு வாரி வழங்கிய தொன்மை நிறைந்த தோளில் என்னை தூக்கி சுமந்த செம்மை நிறைந்த சீதனந்தானே என் உயிர் தமிழ். என்னை எழுந்து வா என சொல்லி மண்ணில் நிமிர்ந்து நில் என சொல்லி 8 திசையிலும் சீர் என சொல்லி வாழ்த்தியதுதானே என் உயிர் தமிழ். சங்கம் முழங்கிட சங்கொழி முழங்கிட காதில் வந்து பாய்வதுதானே என் தேன் தமிழ். என் உயிர் தமிழ் எம் மொழி தமிழ் செம்மொழியாகிய நம்மொழி தமிழ். நாட்டுக்காக இறந்தவரும் உண்டு, நங்கைக்காக பிரிந்தவரும் உண்டு, பழிக்காக மாய்ந்தவரும் உண்டு. ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவும் என்று நாம் தலை நிமிர்த்தி கூற முடியும். உலக மொழிகளுள் இலக்கிய இலக்கண பலமுடையவை கிரேக்கம், லத்தீன், சீனம், அரபு, சமஸ்கிருதம், தமிழ் முதலியவாகும். அவற்றுள் தமிழ் தவிர மற்ற மொழிகள் கால வெள்ளத்தில் கரைந்தும் சிதைந்தும் மூலமொழிகள் முற்றிலும் மாறுபட்டும் காணப்பட்டன. ஆனால் நம் தமிழ் மொழி மட்டும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பேசப்பட்டது, இன்றும் பேசப்படுகிறது, நாளையும் பேசப்படும். இத்தன்மை நம் தமிழ் மொழிக்கு மட்டுமே அமைந்த தனித்தன்மை எனலாம். இதைதான் பாரதிதாசன் இவ்வாறு கூறுகிறார். தூங்கும் புலியினை படை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவனை இவனின்று நீக்குமோ, செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். தமிழ் தான் தமிழரின் அடையாளம். சேர சோழ பாண்டியன் என்ற மூவரசின் மடியிலே தவழ்ந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை கோர் மஞ்சத்திலே துயின்று கருத்தால் முதிர்ந்த ஞானமாய் சுழல் வானமாய் விளைந்து வனமாய் விளைந்து தேனும் திணைப்பாடும் திகட்டாத தெல்லம் முதனி தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் வள்ளுவன் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்திட்ட தமிழமிழ் தானே கையில் எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சூடிகளில் மூங்கல் பட்டைகளில் தாமிர பட்டியங்களில் காகித வடிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் என்று எல்லா காலங்களிலும் ஏறி நின்று எல்லா மொழிகளையும்